கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஒவ்வொரு நாளும் இறை இறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்ற என் தேவ ஜனமே, இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசும். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியாத வர வேண்டுவேன். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி. ஆவியானவரே, நீர் பேசும். அடியேன் காத்திருக்கிறேன். என்ன அழகா சொல்றார் பாருங்க. நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன், நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார். நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ நம்பிக்கைக்கு உரியவளாக இருப்பது பற்றி உனக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவர் நமக்கு நன்றி சொல்றார். நீ நம்பிக்கைக்குரியவனாக இருப்பது பற்றி உனக்கு நன்றி கூறுகிறேன். உனக்கு சமாதானம். என் அன்பு குழந்தாய், இந்நாட்களில் எனது அன்பு நிறைந்த புன்னகையை நான் உனக்கு அளிக்கிறேன். அதனால் உன் சிலுவைகளை பற்றி நீ அதிகமாக துன்புறாமல் இருக்க முடியும். என் சிறிய ஆன்மாவே, என் அன்பு குழந்தையே, என் கரத்தை பற்றிக்கொள், என் கரத்தை பற்றிக்கொள். நானே உன்னை வழி நடத்துபவராக இருப்பேன். எல்லா இடங்களிலும் நீ என்னை காண முயற்சி செய். நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன் என்பதை நீ மறந்து போகாதே. அதை நான் விரும்பவில்லை. நான் உனக்காக செய்பவற்றை நீ பரவசத்துடன் பார்க்க வேண்டி செவி. என் அன்பு உன் வாழ்வில் பல காரியங்களை தலைகீழாக மாற்றிவிடும் என்பதை நீ அறிய வேண்டும் என நான் விரும்புகிறேன், விரும்பி கேட்கிறேன். ஆனால் இதை பற்றி அதிர்ச்சி அடையாதே. ஒரு குடுவையின் மூடி திறக்கப்படுவதற்காக காத்திருப்பது போல இரு. மூடி திறக்கப்பட்டதும் அதனுள் இருப்பது வெளிவரும். உனக்கு புரிகிறதா? உன்னுடைய ஒவ்வொரு சிறிய பார்வைகளையும் கூட நான் என் இதயத்திற்குள் எடுத்து செல்கிறேன். சில சமயங்களில் நான் உன்னை பார்க்க மறந்து விடுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். நான் அதிகமாக வேலையாய் இருப்பதாக நீ நினைக்கிறாய். என் குழந்தாய், நான் உன் இதயத்துக்குள்ளேயே பார்க்கிறேன். நீ என் குழந்தை அல்லவா? நீ என் குழந்தை இல்லையா? ஆமாண்டவரே, நேற்று நீர் எங்களோடு கேட்டீர். உன்னுடைய இதயத்தில் கொஞ்சம் இடம் கொடு, நான் வந்து தங்கிக்குவா என்று எங்கள் மீது அக்கறை கொண்டு இந்த அருமையான தேவ செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்தீரேப்பா. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை மறந்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே,
தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓட பார்த்து ஓட முடியல, என் ஆழ்பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்கன்னு நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன் மீது அக்கறை கொண்டுள்ளார். ஆண்டவர் உன் மீது அக்கறை கொண்டுள்ளார். என் மகனே மகளே, கவலைப்படாது. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொள்ளுங்க இயேசுவே, தாங்கி கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் பேராவரோடு காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு. மலாக்கி மிக அழகாக சொன்னது. மகன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன்? ஆனால் மலாக்கி 3:1 சொல்லுகிறது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் அவருடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவசனமே. அதனால்தான் மலாக்கி 3:16 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள். நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை, என் ஆண்டவருக்கு என் மீது அக்கறை உண்டு, என் ஆண்டவருக்கு உன் மீது அக்கறை உண்டு. ஆண்டவரே, என் மீது நீர் அக்கறை கொண்டுள்ளீர், அதற்காக உமக்கு நன்றி. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.